அரசியல் மயப்படாத ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு இப்போ ரூரல்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுல நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. நிறைய இடங்களில் அவங்க கட்சி கொடிகளை பார்க்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நானுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணும்போது கிராமப்புறங்களில் தாவேக்கா கட்சி தொண்டர்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறதையோ அல்லது கட்சி கொடி கம்பங்கள் நட்டிருக்கிறதையோ இந்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து தாவேக்கா செய்வதை பார்க்கவே இல்லை. இப்போ விஜய் ஒருவருடைய முகம் மட்டுமே தேர்தல் வெற்றிக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் அறிவு அல்லது அரசியல் புரிதல் சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் செலவாகுங்க. நீங்கள் வந்து ஒரு 2 ஆட்டோ எடுத்து 4 பூரா ஓட்டணுன்னா கூட ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடணும், டீசல் போடணும். ஒரு 10 பேர் போகணுன்னா அந்த 10 பேருக்கு இப்போ தாவேக்கால இந்த பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுங்களேன். 10 பேர்னா அவங்க வாலண்டியராக போகிறாங்க. திமுகலையோ அதிமுகலையோ ஒரு கூட்டம் காலையிலேருந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு சாயந்தரம் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும். சாப்பாடு போட்டு எல்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு பூத் காசுன்னு ஒன்று கொடுத்து அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்லுது. வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு வந்து டிவிகேல இல்லை. அதனால் அது ஒரு மிக முக்கியமான காரணம். அமைப்பு இல்லாததுனால இப்போ ஒரு பகுதி செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்துடும். நாளைக்கு நம்ம பூத்தில் ஓட்டு குறைஞ்சதுன்னா தலைமையில் கூப்பிட்டு கேட்பாங்க. அதனால் நம்ம அக்கௌண்டபிள். அதுக்கு அவர் ஒரு காசு செலவு பண்ணுவார், தலைமையிலேருந்து ஒரு காசு கொடுப்பாங்க, அதை அவங்க வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டிவிகேல கிடையாது. இன்னொன்று அந்த கட்சியில் அது தேவைப்படவும் இல்லை. அவங்க எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்கு ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு கடந்த 15-20 நாளாக சுற்றிட்டு இருக்கும்போது சார் சொல்கிற மாதிரி சில இடங்களில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, சில இடங்களில் ஆக்டிவாக இல்லை, ஆளே இல்லை. ஆனால் ஆக்டிவாக இல்லாத இடங்களில் நீங்கள் போய் ஓட்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த டிஃப்ரென்ஸையும் உண்டு பண்ணல. அவங்க ஆக்டிவாக இருந்தால் ஜெயிப்பாங்க, ஆக்டிவாக இல்லைன்னா ஜெயிக்க மாட்டாங்க, அப்படி இல்லை. அது கம்ப்ளீட்டாக வேற. இதை தான் யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு 4-வே கண்டெஸ்டாக மாறுற இடங்கள்லாம் ரொம்ப குரூஷியலாக மாறிடுது. போன நம்ம ஒரு 3 தேர்தல் எடுத்துக்கிட்டா இந்த வெற்றி மார்ஜின் இருக்குல்ல, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. 11, 16, 21 பார்த்தீங்கன்னா வெற்றி மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னன்னா முன்னாடிலாம் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிச்சார், 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. கடந்த தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 500 ஓட்டுக்கு கீழே தோத்தது 3 தொகுதி 21. 1000 ஓட்டுக்கு கீழே தோத்தது 5 தொகுதி, 5000 ஓட்டுக்கு கீழே தோத்தது 31 தொகுதி. ஸோ 39 தொகுதிகளில் வெறும் 5000 தான் டிஃப்ரென்ஸு. இந்த தேர்தலில் அது கிட்டத்தட்ட 60-70 தொகுதியாக கூட போயிடும். 500 ஓட்டு 1000 ஓட்டுலாம் ரொம்ப குரூஷியல். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கிறது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. அப்போது இவங்க வந்து வாக்குகளை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. இந்த இதுதான் முக்கியமான இடம் நான் நினைக்கிறேன். இது யாருக்கு லாபம்? ஏன்னா ஒரு பொதுவான கருத்து தொடர்ந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜய் வருகையால் அதிமுக பாஜக பலன் பெற போகிறது. இன்னும் போய் சொல்ல போனால் வந்து பாஜகவுடைய மறைமுக அசைன்மெண்ட்டில் விஜய் வந்திருக்காரு, இப்படிலாம் வந்து பல பேர் வந்து பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாஸில் தொடர்ந்து இதை பற்றி எல்லாம் பேசப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு பின்னணி இருக்குது. அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம பார்த்தோம்னா புது பிளேயர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 21 வந்து மக்கள் நீதி மையம் வந்துச்சு. அதை கூட இந்த பாஜகவினுடைய ஒரு பி டீமாக தான் கண்டார்கள். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒட்டுமொத்த பிஆர்எஸ் நம்மளுடைய தெலுங்கு பார்ட்டி ராஷ்டிர சமிதி, தெலுங்கு ராஷ்டிர சமிதி, தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, அவர்கள் கூட இன்னொரு ஃப்ரண்ட்டை வந்து 2024 தேர்தலுக்கு, லோக்சபா தேர்தலுக்கு அவர்கள் வந்து கட்டமைக்க பார்த்தார்கள். அது முயற்சி வந்து வீணாகி போயிடுச்சு. பட் அப்படி இருந்தால் கூட பாஜகவினுடைய சூழ்ச்சியில் தான் அது நடக்குதுன்னு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஏன்னா கவிதாவை பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க. அதன் பிறகு வந்து இவருக்கே சந்திரசேகர் ராவுக்கே பெரிய இன்னல்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவரே அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போனது அவர் இப்படி தவிர்த்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரச்சனைக்குரிய கட்சிகளை வந்து கையில் எடுத்துக்கொண்டு ஏதாச்சும் விளையாடுகின்ற பிஜேபி வந்து ஏன் இங்கே பண்ண மாட்டாங்கிறது தான். அதில் எங்கே அந்த இஷ்யூ வந்து அடிபட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து 2 வாட்டி கூப்பிட்றாங்க, ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண விடல. இதுல எல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் வந்து விஜயும் போயிடுறாரு, மக்கள். ஆனால் அவர் வந்து பாஜகவை பற்றி பேசுறது இல்லை, அவர் எதுக்கு எடுத்தாலும் திமுகவை தான் குறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து அவர் வந்து திமுகவை எதிர்ப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு. அப்போது
இல்லை அது ஒரு ரீசனிங்காக நம்மளால் முடிய மாட்டேங்குது. எப்படி ஏன் இதுன்றது நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது. எனக்கும் அது பெரிய ஒரு விஷயமாக தான் தெரிகிறது. ஏன் பிஜேபியை வந்து நேரடியாக அமித்ஷா, மோடி என்று சொல்லி ஏன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு என்னென்னா, ஒரு சினிமாக்காரர், அதாவது செக்கில் அதாவது சம்பளம் வாங்குகிற ஒரே ஒரு நபர் தான் சினிமா வேர்ல்ட்லேயே இருக்கிறாரு, கமலஹாசன். வேறு யாருமே வாங்குறது கிடையாது. அதனால் ஒரு பயமா? ஏன்னா எங்கே இருந்தாலும் கேஷ் வச்சுருப்பாங்க. அப்போது கேஷ் வந்துடுவாங்களா, வீட்டுக்கு ரெய்டு வந்துடுமா, இந்த ஒரு விஷயம். இன்னும் விஜய் வீட்டுக்கு யாரும் ரெய்டு போகல. ஒரு ஐடி ரெய்டு முன்னால் வந்துச்சு, 2017-18 வந்துச்சு. அதன் பிறகு வந்து யாருமே ரெய்டுக்கு போகவில்லை. அதில் அருண்ராஜ் இன்வால்வ் ஆயிருந்தார். அவர் இன்றைக்கி வந்து கட்சியில் இருக்கிறாரு, இதெல்லாம் மறந்துட முடியாது. இதெல்லாம் சசிகலா ரெய்ட்லேயும் அவர் தான், அதே நபர் தான் இன்வால்வ் ஆயிருந்தார். அவர் இன்றைக்கி தாவேக்கால் இருக்கிறாரு, கண்டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது.